ஃபர்ஸ்ட் கொஷின், விக்டிம்லெஸ் கிரைம். விக்டிம்லெஸ் கிரைம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குற்றம்னு ஒன்று நடக்குதுன்னா அங்கே பாதிக்கப்படுவாங்க யாராவது ஒருவர். ஆனால் இந்த விக்டிம்லெஸ் கிரைமில் யாருமே பாதிக்கப்பட மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், ரோட்டில் ஒருத்தவங்க போயிட்டுருக்காங்க, அவங்களுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய தங்கச் சங்கிலியை பறிச்சுட்டு போகிறோம் அப்படின்னா அவங்க பாதிக்கப்பட்டவங்களாக கருத்தில் கொள்ளப்படும். ஏன்னா அவங்களுக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. இது இவங்க விக்டிம். இந்த விக்டிம்லெஸ் கிரைமில் என்ன நடக்கும்னா, பாதிப்பு ஏற்படுத்துபவர் பாதிக்கப்படுபவர் ரெண்டு பேருமே சம்மதிச்சு தான் இந்த வேலையை செய்கிறாங்க. இதுதான் விக்டிம்லெஸ் கிரைம். சரியாப்பா? அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ராஸ்டிடியூஷன். இப்போ ப்ராஸ்டிடியூஷன் பண்ணுறது தப்புன்னு தெரியுது, ஆனாலும் ரெண்டு பேருமே அதை ஒத்துக்கிட்டு பண்ணுறதுனால இது விக்டிம்லெஸ் கிரைம். ட்ரக்ஸ் எடுத்துக்கிறது, நான் குடிக்கிறது தவறானதுன்னு எனக்கு தெரிஞ்சே அதை நான் எடுத்துக்கிறேன். இது விக்டிம்லெஸ் கிரைம். கேம்பிளிங்கும் விக்டிம்லெஸ் கிரைம் தான். நான் பணத்தை போட்டால் தோத்துருவேன்னு நான் தெரிஞ்சே நான் அந்த வேலையை செய்கிறேன். இப்போது இந்த டைப் ஆஃப் விக்டிம்லெஸ் கிரைமில் கன்சென்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ் ஒத்துக்கிட்டு பண்ணுறது. அடுத்து மாரல் அஃபென்சஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த சோடோமி அப்படின்னா அறநெறிக்கு எதிரானது. சோடோமி அப்படின்னா இந்த ஒருபார் புணர்ச்சி, ஆண்கள் பெண்கள், இந்த ஒருபார் புணர்ச்சி. அடுத்து சூசைடு பண்ணுறது, சூசைடுக்கு அசிஸ்ட் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விக்டிம்லெஸ் கிரைம் தான். அடுத்த கொஷின், போலீஸ் பியூரோக்ரசி. போலீஸ்னால் உங்களுக்கு தெரியும். பியூரோக்ரசி அப்படின்னா என்னென்னா, பியூரோக்ராட்ஸ் அப்படின்னா அதிகாரிகள்னு அர்த்தம். பியூரோக்ரசி அப்படின்னா என்னென்னா அதிகாரம். அரசுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு அதிகாரம் கொண்ட அமைப்பு தான் பியூரோக்ரசி. இப்போ நம்ம கொஷின் என்னது, போலீஸ் பியூரோக்ரசி. இந்த போலீஸ் பியூரோக்ரசியில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு லீகல் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. போலீஸ் ஆக்ட் 1861, அடுத்து இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஆக்ட், அதாவது IPS ஆக்ட் 1948, இதெல்லாம் இருக்குது. எதுக்கு? போலீஸ் சிவில் சர்வெண்ட்டு, போலீஸ் லீடர்ஷிப்பை பற்றி இதெல்லாம் டிஃபைன் பண்ணுது. ஒரு போலீஸ் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, ஹைரார்கியல் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஹைரார்கியல் அப்படின்னா படிநிலைகளின் படி, கான்ஸ்டபிள், SI, இன்ஸ்பெக்டர்னு சொல்கிறாங்க இல்லையாப்பா, அந்த மாதிரி ஹைரார்கியல் ஸ்ட்ரக்சராக இருக்கணும். இவங்க டிஃப்ரெண்ட்டான ரோல் இவங்க ப்ளே பண்ணுறாங்க. இவங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. இதில் ஒருத்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு, ஒரு சிலர் பேட்ரோல் பண்ணுறாங்க, போலீஸ்லேயே அட்மினிஸ்டர் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. அட்மினிஸ்டர் பண்ணுறவங்கலாம் SPயா கமிஷனராக இருக்கிறாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுறவங்க SIயாக இருக்கிறாங்க, பேட்ரோல் பண்ணுறவங்க அவங்க ஒரு டெசிக்னேஷனில் இருக்காங்க. இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னா, பப்ளிக் ஆர்டரை மெயின்டைன் பண்ணணும், சேஃப்டியாக பார்த்துக்கணும், க்ரைமை இன்வெஸ்டிகேட் பண்ணணும், பொதுமக்களோட ஃப்ரீடமை அப்ஹோல்டு பண்ணணும், உறுதிப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் போலீஸ் பியூரோக்ரசி. இந்த அரசு அதிகாரம் கொண்ட அமைப்பில் இதுதான் நடக்குது. இவங்க கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டமில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாங்க. இதுதான் 4 மார்க்குக்கு எழுதுகிறோம். அடுத்ததாக ப்ளீ பார்கெய்னிங். ஸ்பெல் பண்ணுறேன், PLEA, பார்கெய்னிங். சரியா? இந்த ப்ளீ பார்கெய்னிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவர் ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாரு. இப்போது அதுக்கு டிஃபெண்டன்ட் ஒருத்தர் இருக்கார். பிளைன்டிஃபு, டிஃபெண்டன்ட் 2 பேர் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே கோர்ட்டில் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இவங்களுக்குள்ளே காம்ப்ரமைஸ் ஆகிட்டு நாம் ஒரு மியூச்சுவலாக ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறது தான் ப்ளீ பார்கெய்னிங். ப்ரோ சாரி ப்ரோ, ஏன் தப்பு தான் ப்ரோ, விட்டுருங்க ப்ரோ அப்படின்ட்டு அவரே ஒரு கட்டத்தில் மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறது தான் ப்ளீ பார்கெய்னிங். எதுக்காக இவர் அப்படி கேட்குறாருன்னா, அந்த சார்ஜஸை ரெடியூஸ் பண்ணுங்கள், இல்லை சென்டென்ஸை கொஞ்சம் லைட்டராக கொடுங்க, இல்லை இந்த கேஸையே டிஸ்மிஸ் பண்ணுங்கள், நான் தான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்றது தான் ப்ளீ பார்கெய்னிங். இது CRPC 1973 செக்ஷன் 265A இருந்து செக்ஷன் 265L வரைக்கும் சொல்கிறாங்க. செக்ஷன் 265A இருந்து L வரைக்கும் சொல்கிறாங்க. சரியாப்பா? அடுத்து இந்த டைப்ஸ் ஆஃப் ப்ளீ பார்கெய்னிங் என்னென்னா, சார்ஜ் பார்கெய்னிங், சார்ஜஸ் மேலே இருக்க சார்ஜஸை குறைங்க. சென்டென்ஸ் பார்கெய்னிங், ஜெயில் டேர்மை ரெடியூஸ் பண்ணுங்கள். ஃபேக்ட் பார்கெய்னிங், இந்த மாதிரி இதுதான் டைப்ஸ் ஆஃப் பார்கெய்னிங்.
எதுக்காக இந்த ப்ளீ பார்கெனிங் சிஸ்டம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளவு நாள் தான் கேஸை இழுத்துக்கிட்டே போகிறது, ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணுன்றதுக்காக ப்ளீ பார்கெனிங்கை கோர்ட்டும் அலோவ் பண்ணுறாங்க. சரியா? பிரிசன் லேபர். பிரிசன் அப்படின்னா சிறைச்சாலைன்னு அர்த்தம். லேபர் அப்படின்னா வேலையாள் அப்படின்னு அர்த்தம். அப்போது சிறைச்சாலையில் இருந்துட்டு வேலை செய்கிறவங்கள தான் பிரிசன் லேபர்னு சொல்கிறாங்க. சரியாப்பா? என்னென்ன வேலை செய்கிறாங்க? அவங்களே தப்பு பண்ணிவிட்டு அந்த தப்பை சரி பண்ணிக்கணுன்றதுக்காக கொஞ்சம் காலம் தண்டனையை அனுபவிக்கிறாங்க. அந்த சமயத்தில் அவங்களுக்கு ஏதாவது வேலை தெரியும்னா அது பிரிசனில் இருந்துக்கிட்டே செய்யலாம், சிறைச்சாலையில் இருந்துக்கிட்டே செய்யலாம். அவங்க செய்கிற வேலை ஏதாவது மேனுஃபேக்சரிங் ஒர்க்கு, அக்ரிகல்ச்சர், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, மெயின்டெனன்ஸ் ஒர்க்கெல்லாம் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு சேலம் சிறைச்சாலையில் இருந்து சோப்பு டப்பாலாம் தயாரிக்கிறாங்க, சோப்பு தயாரிக்கிறாங்க. அவங்களுடைய பொருட்கள் நிறைய வெளியே எல்லாம் போகுது. இந்த கொரோனா பீரியடில் மாஸ்க் தயாரிக்கிறதுக்கு எல்லாம் இந்த பிரிசனர்ஸ் எல்லாம் பயன்படுத்திக்கிட்டாங்க. சில பேர் படிப்பும் இல்லை, எந்த ஸ்கில்லும் இல்லாததுனால திருடி சிறைச்சாலைக்கெலாம் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு இது ஒரு ஒகேஷ்னல் ட்ரைனிங் கொடுத்த மாதிரி கூட இருக்கும். இதுக்கு லீகல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. பிரிசன் ஆக்ட் 1894 இதுதான் இந்தியாவில் ப்ரிசன்ஸை மெயின்டைன் பண்ணுறது எப்படின்றத பற்றி சொல்லுது. இப்போது ப்ரிசன் லேபர்னால் இதில் எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கம்பல்சரி லேபர், கண்டிப்பாக இவங்க வேலை செஞ்சு தான் ஆகணும் ப்ரிசன்ஸில், ஜட்ஜ்மெண்ட் எழுதும் போதே எழுதிடுவாங்க. அடுத்து வால்யூண்டரி ப்ரோக்ராம், வாலண்டியராக எனக்கு வேலை தேவை, நான் வேலை செய்கிறேன்னு சொல்லி செய்கிறது. இந்த ப்ரிசன் சிஸ்டம் அப்படின்னாலே நீங்கள் கிரண் பேடியை எழுதணும். கிரண் பேடி ஐபிஎஸ் ஆஃபீஸர். அவர் யுனைடெட் நேஷன் போலீஸ் ஃபோர்ஸுக்கு அட்வைசராக கூட இருந்திருக்காங்க, ஒரு நல்ல அதிகாரி. அவங்க திஹார் ஜெயில் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும் பொழுது இந்த சிறை கைதிகளுக்கு நிறைய நன்மைகளை பண்ணியிருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிறை கைதி இருக்கார், மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கார் அப்படின்னா அவருக்கு யோகா கிளாஸ், மெடிடேஷன் கிளாஸ், ஃபிசிக்கலி ஏதாவது வீக்காக இருக்காருன்னா அவருக்கு எக்ஸசைஸ், அவங்களுக்கு கேம்ஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா என்ன வேலையோ அந்த வேலையை ஏற்பாடு பண்ணியும் கொடுக்குறாங்க. அதுக்குன்னு எனக்கு ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகணும் போல் இருக்குன்னா புது சட்டை பேண்ட் வாங்கி ஐடி கம்பெனிக்கு அனுப்புறது அந்த மாதிரிலாம் கிடையாது. வித்தின் த ப்ரிசன் என்னவோ அதை பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொன்று முக்கியமானது, சிறைச்சாலைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஓரின சேர்க்கை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு ஆணும் ஒன்றா இருக்கிறது. அப்போது இதனால் நிறைய எய்ட்ஸ் தொந்தரவெல்லாம் வந்தது. இதை கட்டுப்படுத்துவதற்காக அவங்களுக்கு சேஃப்டி மெஷர்ஸ் கூட கொடுத்துருக்காங்க கிரண் பேடி. இது ரொம்ப கான்ட்ரவர்சி ஆகிடுச்சு. ஆனாலும் சிறை கைதிகள் நன்மைக்காக இதை கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தாங்க. இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ப்ரிசன்னு கேட்டால் நீங்கள் இதை தான் எழுதணும். கிரண் பேடியை முக்கியமாக எழுதுங்க. அடுத்த கொஷின், ஃப்ரீ வில் தியரி. இந்த ஃப்ரீ வில் தியரி அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவல் அவருடைய கெப்பாசிட்டியை பயன்படுத்தி இண்டிபெண்ட்டாக ஒரு டெசிஷனை எடுக்கிறது. ஒரு தனிநபர் அவருடைய கெப்பாசிட்டியை பயன்படுத்தி சுதந்திரமாக ஒரு முடிவை எடுக்கிறது. அவருடைய மனசாட்சிக்கு உட்பட்டு அவருக்கு எதை பிடிக்குமோ அந்த முடிவை அவர் எடுக்கலாம். அவர் ஒரு முடிவு எடுக்கும் பொழுது வெளியில் இருந்து யாரும் அவரை வற்புறுத்தக்கூடாது, ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, நீ இந்த முடிவை எடு அந்த முடிவை எடுன்ட்டு. ஆனால் அவர் ஒரு முடிவை எடுக்கிறார் அப்படின்னா அந்த முடிவுக்கு முழுவதும் அவர் தான் ரெஸ்பான்சிபிள், வேறு யாரும் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. சரி, இப்போது ஒருத்தர் ரோட்டில் போயிட்டுருக்கிற ஒரு அம்மாவோட செயினை பிடிச்சி இழுக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்படி செயினை இழுக்கணும்னு சொல்லி நினைக்கிறாருன்னா அது அவருடைய முடிவு, அதை யாரும் தலையிட முடியாது. நாளை பின்ன என்ன விளைவுகள் வருதோ அந்த விளைவுகளையும் அவர் தான் சந்திக்கணும். சிறைச்சாலைக்கு போகலாம், சிறைச்சாலையில் ஃபைன் போடலாம், இல்லை அவர் ஜெயிலில் அடைக்கலாம். அந்த விளைவுகளை அவர் தான் சந்திக்கணும். ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்க தன்னுடைய கணவன் தலையில் கல்லை போட்டு கொன்னுட்டு இருக்கக்கூடிய எல்லா நகைகளையும் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது அவங்களோட ஃப்ரீ சாய்ஸ், அதில் யாரும் தலையிட மாட்டாங்க. ஆனால் அந்த முடிவு எடுத்தாங்க இல்லையா, அதுக்கான கிரிமினல் ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க தான் ஏற்றுக்கணுன்றது தான் இந்த ஃப்ரீ வில் தியரின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஷின் ஆஃப் சென்டென்ஸ். கொஷின் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்றது என்னென்னா, கிரிமினல் ப்ரொசீடிங்ஸில் ஒரு ஸ்டேஜ், கேஸ் ஃபைல் பண்ணுறது ஒரு ஸ்டேஜ், அதை ஜட்ஜு விசாரிக்கிறது ஒரு ஸ்டேஜ். அதுபோல் கொஷின் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்றது கிரிமினல் ப்ரொசீடிங்ஸில் ஒரு ஸ்டேஜ். இது என்னென்னா, இவங்களுக்கு எந்த அளவுக்கு தண்டனை கொடுக்கலாம்னு முடிவு பண்ணுற ஸ்டேஜ் தான் இந்த கொஷின் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்றது. இந்தியாவில் தண்டனை கொடுக்குற சட்டங்கள் எதுன்னா ஐபிசி, சிஆர்பிசி, கிரிமினல் நடவடிக்கைகளுக்கு. அப்படி கொஷின் ஆஃப் சென்டென்ஸ்
இப்போது இவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி எதை நாம் கருத்தில் கொள்ளணும் அப்படின்னா, நேச்சர் ஆஃப் த அஃபென்ஸ், என்ன மாதிரியான குற்றத்தை பண்ணியிருக்காரு, விக்டிம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவரை புனர்வாழ்வு கொடுத்து மறுசீரமைக்க முடியுமா, ரீஹேபிலேட் பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. இதில் டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ், இவங்களுக்கு ஃபைனும் போடலாம், இல்லை இவங்க முதல் தடவை குற்றவாளின் வெளியவும் விடலாம், இல்லை இவருக்கு கம்யூனிட்டி சர்வீஸும் பண்ண சொல்லலாம். கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படின்னா, ஹாஸ்பிட்டலில் போய் கொஞ்ச நாள் வேலை செய்யுங்க, இந்த கம்யூனிட்டிக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணுங்கள், நீங்கள் இந்த தெருவுக்களை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுங்கள் ஒரு 6 மாதன்றது தான் கம்யூனிட்டி சர்வீஸ். இல்லை இம்ப்ரிசன்மெண்ட்டு கொடுக்கலாம், இல்லை மினிமம் சென்டென்ஸ் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். இதுதான் கொஷின் ஆஃப் சென்டென்ஸ். ஒருத்தவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்றது கொஷின் ஆஃப் சென்டென்ஸ். இந்த கொஷின் இன்டர்நேஷ்னல் கிரைம்ஸ். இன்டர்நேஷ்னல் கிரைம்ஸ் அப்படின்னா என்னென்னா, இன்டர்நேஷ்னல் லெவலில் சர்வதேச அளவில் ஒரு குற்றம் நடக்கிறது தான் இன்டர்நேஷ்னல் கிரைம்ன்றாங்க. இந்த இன்டர்நேஷ்னல் கிரைம் நடக்கும் பொழுது எந்த நாட்டு மக்கள் இருக்காங்களோ அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்டு வயலேட் ஆகிருக்கும், அவங்களுடைய அமைதிக்கு, பீஸ் அண்ட் செக்யூரிட்டிக்கு ஒரு த்ரெட்டன் இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போது இன்டர்நேஷ்னல் கிரைம்னா என்னென்னது? ஜெனோசைடு, ஸ்பெல் பண்ணுறேன், GENOCIDE, ஜெனோசைடு, இனப்படுகொலை. இவங்க இந்த இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி அந்த இனத்தையே படுகொலை பண்ணுறது தான் ஜெனோசைடு. இது ஒருத்தவங்க வேறு நேஷ்னாலிட்டி, இவங்க வேறு ரிலிஜியன், இவங்க வேறு இனம், ரேஸை சேர்ந்தவங்க அப்படின்னா இந்த இனப்படுகொலை நடக்குது. எங்கே நடந்துச்சுப்பா கடைசியாக? இலங்கையில் நடந்துச்சு. தமிழ் ஈழப்போரில் இனப்படுகொலை நடந்தது. அடுத்து கிரைம்ஸ் அகைன்ஸ்ட் ஹியூமனிட்டி. இந்த ஹியூமனிட்டிக்கு அகைன்ஸ்டாக என்னென்ன கிரைம் நடக்குதுன்னா, ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கிற பொதுமக்களுக்கு எதிராக டார்ச்சர், ரேப்பு, மர்டர், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆர்கன்ஸை கடத்திட்டு போய் விற்கிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. போர் குற்றங்கள், வார் கிரைம்ஸ், போர் நடக்கும் பொழுது சில குற்றங்கள் ஏற்படுது. என்னென்னா, வேணும்னே ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிற பர்சன்ஸை கொல்றது, பயாலஜிக்கலி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறது, ஒரு ஊசி போட்டால் எல்லாரும் செத்துருவாங்கன்னு இருக்கும், அந்த ஊசி எடுத்து போகட்டுறது, சிவிலியனோட ப்ராப்பர்ட்டி, சிவிலியன்னா பொதுமக்கள்னு அர்த்தம், அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை டிஸ்ட்ரக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது தான் இன்டர்நேஷ்னல் கிரைம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா ஜெனீவா கன்வென்ஷன், 4 ஜெனீவா கன்வென்ஷன் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ICC, ரோம் ஸ்டாச்சு ஆஃப் த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட், இது 2002 இருந்து இருக்குது. இன்டர்நேஷ்னல் லெவலில் ஏதாவது கிரைம் நடக்குது அப்படின்னா அதை விசாரிப்பதற்கான ஒரு அமைப்பு தான் இந்த ICC. சைல்டு அப்யூஸ், அடுத்த கொஷின். சைல்டு அப்யூஸ் அப்படின்னா என்னென்னா, அப்யூஸ்னா ஒருத்தவங்களை தவறான முறையில் நடத்துறது. சரி, எந்தெந்த வகையில் தவறாக நடத்த முடியும்? ஃபிசிக்கலி ஒருத்தவங்கள தவறாக நடத்த முடியும். ஒரு குழந்தைய ஃபிசிக்கலி எப்படிப்பா தவறாக நடத்த முடியும்? அவங்கள அடிக்கிறது, அவங்கள எட்டி உதைக்கிறது, இதெல்லாம் ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணுறது. அடுத்து ஒரு குழந்தைய செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணுறது. 3வது எமோஷ்னலாக அப்யூஸ் பண்ணுறது. எப்படி எமோஷ்னலாக அப்யூஸ் பண்ணுறது? 4 பேருக்கு முன்னாடி அந்த குழந்தைய திட்டுறது, அந்த குழந்தைய நீ தனியாக தான் இருப்ப அப்படின்னு அந்த குழந்தைய ஐசோலேட் பண்ணுறது, அந்த குழந்தைய 4 பேர் முன்னாடி அவமானப்படுத்துறதுலாம் எமோஷ்னல் அப்யூஸ். அடுத்து நெக்லெக்ட் அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஃபுட்டு, கிளாத்திங், ஷெல்டர், அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம் பார்த்துக்காம போகிறது, இந்த மாதிரி கைவிடப்பட்ட குழந்தைகள், இதெல்லாம் தான் சைல்டு அப்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த சைல்டு அப்யூஸை பாதுகாக்க யாருமே இல்லையா? இருக்காங்க. IPCயில் ஒரு குழந்தைய செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு போக்சோ ஆக்ட் 2012 இருக்குது. ஒரு குழந்தைய நீங்கள் அப்யூஸே பண்ணக்கூடாது செக்ஷுவலாக. அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்பீடி ட்ரையல் மூலமாக அவங்கள சிறைச்சாலைக்கு அனுப்பிடுவாங்க. ஜூவெனல் ஜஸ்டிஸ் கேர் அண்டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் 2015, இதில் நெக்லெக்ட் அதாவது கைவிடப்பட்ட குழந்தைகளை எல்லாம் பாதுகாக்கிறாங்க இந்த JJ ஆக்ட் 2015ல். அது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ரைட்ஸும் இருக்குது. சைல்டு அப்யூஸுக்கு கேட்டால் நம்ம இதெல்லாம் தான் எழுதுகிறோம். சைல்டு அப்யூஸ்னால் என்னென்னு எழுதுகிறோம், அவங்கள பார்த்துக்கிறதுக்கான அமைப்பு இதெல்லாம் எழுதுகிறோம், டைப்ஸ் ஆஃப் சைல்டு அப்யூஸும் எழுதுகிறோம். அடுத்ததாக டொமஸ்டிக் வைலன்ஸ். டொமஸ்டிக் வைலன்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நீங்கள் வர்றீங்கன்னா அந்த பெண்ணை கண்ணியமான முறையில் நடத்தணும். மென்டலி, ஃபிசிக்கலி அவங்கள கண்ணியமான முறையில் நடத்தணும். அதை விட்டுட்டு அவங்களுடைய பாதுகாப்புக்கும் அவங்களுடைய ஹெல்த்துக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிற மாதிரி நீங்கள் அவங்கள நடத்துறது தான் டொமஸ்டிக் வைலன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதில் ஃபிசிக்கல் அப்யூஸ், சண்டை வந்தால்
தன்னுடைய மனைவியை எட்டி உதைக்கிறது, கையால் அடிக்கிறது, வெர்பல் அபியூஸ், 4 பேருக்கு முன்னாடி அவங்கள கெட்ட வார்த்தையில் திட்டுறது, செக்ஷுவல் அபியூஸ், அடுத்து எமோஷ்னல் அபியூஸ், எக்கனாமிக் அபியூஸ். எக்கனாமிக் அபியூஸ்னால் அவங்களுடைய ரிசோர்ஸை அவங்களுக்கு கொடுக்கறதே கிடையாது. ஒரு 1000 ரூபா வருது, கவர்மெண்ட்டே கொடுக்குறாங்க அப்படின்னா அதை கூட கொடுக்காம நீங்களே எடுத்துக்கிறதெல்லாம் எக்கனாமிக் அபியூஸ்ன்னு சொல்கிறாங்க. இன்னமும் அந்த மாதிரி நடக்குதான்னு கேட்டால் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரியான எக்கனாமிக் அபியூஸில் இன்னமும் கரண்டில் நம்ம பேசுகிற வரைக்குமே நடக்குது. ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் 2005, இதுதான் டொமஸ்டிக் வைலன்ஸுக்கான லீகல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த டொமஸ்டிக் வைலன்ஸுக்கு அகைன்ஸ்டாக நம்ம மேஜிஸ்ட்ரேட் கிட்டேருந்து ஒரு ப்ரொடெக்ஷன் ஆர்டர் வாங்க முடியும். நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு, இல்லை மானிட்டரி ரிலீஃப் கிளைம் பண்ணுறதுக்கு நமக்கு சர்வீஸ், ஹோம் அண்ட் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் ஒரு பெண் நினச்சா வாங்கிக்க முடியும். நான் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ்னால ரொம்ப பாதிக்கப்பட்ட, என்னுடைய உடல்நிலை சரியாக இல்லை, அப்போ மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் வேணும்னா மெடிக்கல் அசிஸ்டன்ஸும் வாங்கிக்கலான்னு சொல்கிறாங்க. இதுதான் டொமஸ்டிக் வயலன்ஸ்னு கேட்டால் எழுதுறது. இதில் முக்கியமாக உங்களுக்கான ஆக்டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 எழுதிக்கோங்க. பிரிசன் எஜுகேஷன். பிரிசன் எஜுகேஷன் அப்படின்னா சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய சிறை கைதிகளுக்கு கொடுக்கக்கூடிய கல்வியை பற்றி சொல்கிறாங்க. ஒரு சிறைச்சாலையில் அவங்க படிப்பறிவு இல்லாத காரணத்தினால தான் அவங்க வந்து திருடுறாங்க, இந்த மாதிரி குற்றங்களில் ஈடுபடுறாங்க. அவங்களுக்கு பர்சனல் க்ரோத்தும் கிடையாது, பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்டும் கிடையாது. அதனால் இவங்களுக்கு ப்ரிசனில் நம்ம எஜுகேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களோட சோசியல் ஸ்கில்லை அவங்க டெவலப் பண்ணிக்க முடியும். அதுவும் இல்லாமல் ப்ரிசன்லேயே நிறைய வைலன்ஸ் நடக்கும், ஒரு கைதி இன்னொரு கைதி அடிக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த மாதிரியான ப்ரிசன் எஜுகேஷன்லாம் கொடுத்தா அந்த ப்ரிசனுக்குள்ளேயே வைலன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகும். அவங்க ரிலீஸ் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ப்ளாய்மெண்ட்டே இல்லைன்னா கூட ஒரு விஷயத்தையும் ஒரு ட்ரைனிங்கையும் அவங்களுக்கு கொடுத்தோம், படிப்பையும் ட்ரைனிங்கையும் கொடுத்தா அவங்க பிஸ்னஸ் கூட பண்ணி பொழைச்சிக்கலாம் இல்லையா? இப்போது ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் 2009 இன்டைரக்டாக எஜுகேஷன் ஃபார் ஆல், குழந்தைங்களுக்கு மட்டும்ன்றது டைரெக்டாக சொல்கிறாங்க, இன்டைரக்டாக எஜுகேஷன் ஃபார் ஆல்னு சொல்கிறாங்க. மாடல் பிரிசன் மேனுவல் 2016, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பிரிசன் அத்தாரிட்டிஸ் உள்ளே இருக்க கைதிகளுக்கு கல்வி அறிவை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு கேஸ்லாவும் இதுக்கு இருக்குது, முகமது கியாசுதீன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். இந்த கேஸ் மூலமாக பிரிசன் எஜுகேஷன் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக கொடுத்துருக்காங்க. பிரிசன் எஜுகேஷன் கேட்டால் நீங்கள் இதை தான் எழுதணும். முகமது கியாசுதீன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார், ரைட் டு எஜுகேஷன், மாடல் பிரிசன் மேனுவல் 2016. அப்புறம் அவங்களுக்கு இதை கொடுக்கறதால என்னென்ன நன்மைகள்லாம் ஒரு சிறை கைதிகளுக்கு ஏற்படுது, வெளியே வந்து அவங்க வாழ்க்கையை எப்படி வாழலாம்.